மிக அருமையாக உரையாற்ற அழைக்கிறேன். இந்தியாவிலே குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் தான். அது யாரால் நியமிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த பிஜேபி பாசிச ஆட்சியாளர்கள் தான் ஜனாதிபதியாக வீட்டிருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் தலித்களுக்கு ஒரு சுடுகாடும் மற்ற சாதியினருக்கு தனித்தனி சுடுகாடும் இந்த இந்தியாவில் தான் இருந்து கொண்டிருக்கு. இறப்பில் கூட சாதியம் வேறொன்று இருக்கிறது, மதமும் தலை தோங்கி இருக்கிறது. அதனை அழித்தொழிப்பதற்காக பேச வருகிறார் அன்பு சகோதரர் அவர்கள். ஜேபீம் சமூக நீதிக்கான கூட்டமைப்பு ஒருங்கிணைக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள், பாபர் மசூதி இடிப்பு நாள் மற்றும் பாசிச எதிர்ப்பு நாள் கூட்டம் அன்பிற்குரிய வழக்கறிஞர் தொடர்ச்சியாக அடித்தட்டு மக்களுக்கான அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அம்பேத்கரிய வழியிலும் பெரியார் வழியிலும் மார்க்சிய வழியிலும் தொடர்ச்சியாக குடந்தையில் கூட்டங்கள் நடத்தி வரக்கூடிய கொள்கையாளர் வழக்கறிஞர் நந்திவனம் பாலா அவர்கள் தலைமையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வந்திருக்கக்கூடிய நீல புலிகள் இயக்கத்துடைய மாநில அமைப்பு செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் டி வி பாலு அவர்களே, துணை பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் அவர்களே, அன்பு தம்பி ஐயப்பன் அவர்களே, அருமை அண்ணன் BSNL தமிழ்ச்செல்வன் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் எஸ். புதர் ராமதாஸ் அவர்களே, எனக்கு முன்பாக நிதானமாக உரையாற்றி அமர்ந்திருக்கு என்னை அவ்வப்போது கட்சி கடந்து நெருப்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் தமிழருவி அவர்களே, நீண்ட காலம் நேர்மையோடு மக்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய CPIM மாநில செயலாளர் தோழர் பழ ஆசி தம்பி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சியாக அண்ணன் நந்திவனம் பாலா அவர்களுடன் ஒத்துழைத்து குறுகிய நேரத்தில் இந்த குறுகிய நாட்களில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தோழர்களே, சகோதர அமைப்புகளே, வழக்கறிஞர் அண்ணன் ஜார்ஜ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை தொடங்கி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு பல்வேறு கிராமங்களுக்கு சென்று நாமெல்லாம் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வந்திருக்கிறோம். பல்வேறு அமைப்புகள் நாம் இங்கே கூடியிருந்தாலும் கூட ஒவ்வொரு அமைப்பிற்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை புரட்சி அவருடைய நினைவு தினத்தில் நாம் நடத்தி மாலை இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். நாளை மறுதினம் இதே இடத்தில் நான் தலைமையேற்றிருக்கக்கூடிய நீல புலிகள் இயக்கத்தின் சார்பாக இடஒதுக்கீடு பாதுகாப்பு மாநாடும் இதே இடத்தில் நாளை மறுதினம் மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை நாம் கொண்டாடாமல், நாம் கடைபிடிக்காமல், அஞ்சலி செலுத்தாமல் விட்டுவிடக் கூடாது என்று நினைத்திருந்த வேளையில்தான் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பாக இந்த கூட்டத்தை அண்ணன் நந்திவனம் பாலா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். காலை எழுந்ததும் 2 செய்திகள் எனக்கு கிடைத்தது. ஒரு செய்தி, இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை வழங்குவதற்காக பத்திரிகையில் பதியப்பட்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் பாலகுரு அவர்கள்
அதிகாலை 6 மணிக்கு எனக்கு தொடர்பு கொண்டு நம்முடைய பொதுக்கூட்டத்திற்காக ஒட்டியிருந்த போஸ்டர்களை எல்லாம் காவல்துறையினர் கிழித்து விட்டார்கள், எஞ்சியிருந்த 50 போஸ்டர்களையும் அவர்கள் பிடுங்கி சென்று விட்டார்கள் என்பது அறிவிப்பை கொடுத்தார். அதன் தொடர்ச்சியாக இன்னொரு செய்தியும் வந்தது. நேலப்புலிகள் இயக்கத்தின் சார்பாக திருப்பரந்தாள் அருகே சாதி வெறியர்கள் நிரம்பியிருக்கக்கூடிய அணைக்கரை என்ற பகுதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பாதுகாப்பு மாநாட்டிற்கான அந்த பேனரில் அந்த சாதி வெறியன் ஒருவன் அரசியல் படு அமைப்பா எழு ஆட்சி நிறுவு என்ற முழக்கத்தை எழுதியிருந்த அந்த பேனரை துண்டாக வெட்டி எடுத்திருந்தான். புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படமும் அதில் பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரே மாதிரியான சம்பவங்கள் 2 மனநோயாளிகள் செய்திருக்கிறார்கள். ஒருவன் சாதி நோயாளியாக, சாதி மனநோயாளியாக அணைக்கரையில் செய்தவன், இன்னொருவனும் சாதி நோயாளிதான். ஆனால் அவன் படிக்காத பாமரனாக இருந்தான், இவன் காக்கி சட்டை போட்டிருந்தான். அதுதான் வித்தியாசம். படிக்காத பாமரன் அண்ணல் அம்பேத்கரை பார்த்தால் கோபப்படுகிறான், அண்ணல் அம்பேத்கருடைய சிலைக்கு அவமரியாதை செய்கிறான். அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார் என்றே அவனுக்கு தெரியாது. அண்ணல் அம்பேத்கரை பார்த்தால் தன்னுடைய பிறவி எதிரியை பார்ப்பது போல பார்க்கிறான். தான் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் அவருடைய பேனர் வைப்பதை தனக்கு விடப்பட்ட சவாலாக பார்க்கிறான். ஒரு சாதி வெறியன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படித்தான் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவலம். இந்த காவல்துறை அதிகாரி படித்திருக்கிறான். அரசமைப்பு சட்டத்தின் பெயரில் அவன் பதவி பிரமாணம் செய்திருக்கிறான். காக்கி சட்டை போடுவது சட்டம் ஒழுங்கு நீதி நிலைநாட்டுவதற்காக என்பதற்காக அவன் உத்தரவாதம் எடுத்திருக்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் தனக்கு படிக்க உதவியது என்பதை அறிந்திருக்கிறான். ஆனால் அதையெல்லாம் மீறி சாதி பித்து தலைக்கேறியதால் படிக்காத பாமரனும் அப்படித்தான் நடந்து கொள்கிறான், படித்த காவல்துறை ஆய்வாளனும் அப்படித்தான் நடந்து கொள்கிறான். ஆக அணைக்கரையில் ஒரு சாதி வரியன் கிழித்து விட்டான் என்று அங்கே உள்ள ஒரு ஆய்வாளன் இருக்கிறான். அவன் பெயர் கரிகால சோழன் என்று சொல்கிறார்கள். அந்த காவலனிடம் சொன்னால் நீங்கள் அனுமதி வாங்கினீர்களா என்று கேட்கிறான். அணைக்கரையில் பல்வேறு கட்சிகளுடைய பேனர் வைக்கப்படுகிறது. எந்த கட்சிக்கும் அந்த அயோக்கியன் அனுமதி வாங்கினாய் என்று கேட்பது கிடையாது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் பேனர் வைத்தால் நீ அனுமதி வாங்கினாயா என்று கேட்கிறார் என்று சொன்னால் அங்கே பேனர் வைத்தது குற்றம் கிடையாது. பேனரை யார் வைத்தார்? அந்த பேனரில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படம் இருந்தது என்பதுதான் இங்கே குற்றமாக இருக்கிறது அவனுக்கு. அப்படி என்று சொன்னால் படிக்காத பாமரனை விட ஆபத்தானவர்கள் இப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படத்தை கிழிப்பதை நியாயப்படுத்துகிறவர்களும் இப்படி நடக்கப்போகிற கூட்டங்களை தடுப்பவர்களும் அதை விட அயோக்கியானவர்கள். ஆக பாமரர்களை விட காட்டு பிராண்டிகளாக இந்த காவலர்கள் இருக்கிறார்கள். இந்த காவலர்கள் தானே சட்டம் எழுதி இருக்கிறது. இந்த சாதி வெறியர்களை யார் கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும்? புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன அம்பானி போல இந்த நாட்டை சூறையாடி விட்டு தின்றவரா? அதானி போல இந்த நாட்டின் வளங்களை, கனிவளங்களை, காட்டு வளங்களை, நில வளங்களை, நீர் வளங்களை அனைத்தையும் கொள்ளையடித்து பன்னாட்டு கம்பெனிகள் விற்பவரா புரட்சியாளர் அம்பேத்கர்? பார்ப்பனியமும் முதலாளித்துவமும் இந்த நாட்டின் இருபெரும் எதிரிகள் என்று சொன்னவர். இந்த நாட்டிற்கு அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள். 2000 ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்டவன் படிக்க முடியாது. இந்தியாவில் எந்த பிற்படுத்தப்பட்டவன் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை அவமதிக்கிறானோ, அவருடைய சிலைக்கு செருப்பு மாலை போடுகிறானோ, அவர் பேனரை கிழிக்கிறானோ, அத்தனை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஆர்டிகிள் 340 படி அவர்கள் இடஒதுக்கீட்டை பெற வேண்டும், கல்வி வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்று சட்டத்தில் வழியமைத்து கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அரசமைப்பு சட்டத்துடைய ஆர்டிகிள் 340 படிதான் மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியது. இடஒதுக்கீட்டை மறுத்தவர்கள் யார்? பார்ப்பனர்கள் மறுத்தார்கள், பணியாக்கள் மறுத்தார்கள். ஆனால் இந்த இடைநிலை சாதிகளுக்கு, ஓபிசி சாதி வீரர்களுக்கு இந்த பார்ப்பனர்கள் என்றும் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக தெரிந்தது கிடையாது. பார்ப்பனர்களை நோக்கி அவர்கள் தங்களுடைய குரல்களை எழுப்புவது கிடையாது. பார்ப்பன சித்தாந்தத்தை அவர்கள் கேள்விக்குள்ளாக்குவது கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை உடைப்பது, புரட்சியாளர் அம்பேத்கருடைய போஸ்டரை
வைக்கிற அவன் மீதே வழக்கு போடுவது. இப்படித்தான் பாமரர்களும் சிந்திக்கிறார்கள், இந்த காவல்துறையும் சிந்திக்கிறது. ஆக இந்த தேசமே ஒரு மனநோய் பிடித்த தேசமாக இருக்கிறது. இந்த மனநோய் பிடித்த தேசத்திற்கு மருந்து கொடுத்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் இங்கே பெண்களுக்கு உரிமையை கொடுத்தது. அவர்தான் தொழிலாளர்களுக்கு உரிமையை உத்தரவாதப்படுத்தி கொடுத்தார். 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆடு மாடுகள் போல உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலையை கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி என்று சொன்னால் அவன் எந்த சாதியாக இருக்கட்டும், புரட்சியாளர் அம்பேத்கரை அவனாலவா கடவுளாக வணங்க வேண்டும்? ஆக 14 மணி நேரம் ஆடு மாடாய் உழைத்தவனுக்கு 8 மணி நேர வேலை ஒதுக்கி கொடுத்தார். எந்த சாதி இந்துவும் அவருக்கு நன்றி கடன் செலுத்துவது கிடையாது. பெண்களுக்கு உரிமையை உத்தரவாதப்படுத்தி கொடுத்தார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கையில் சரிபாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்து கோட்பில் இந்த பெண்களுக்கு மறுமண ஒரு சட்டம் கொண்டு வந்தார். விதவை திருமணம் கொண்டு வந்தார். சொத்தில் பங்குண்டு என்று கொண்டு வந்தார். பால் விவாதத்தை தடை செய்தார். அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை கொண்டு வந்தார். ஆக பெண்களுக்கான உரிமை, தொழிலாளர்களுக்கான உரிமை, ஓபிசி மக்களுக்கான உரிமை, எஸ்சி எஸ்டி மக்களுக்கான உரிமை, ரிசர்வ் வங்கி, தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம், இப்படி அவருடைய சிந்தனையில் உதித்ததுதான் இந்தியா இன்று குறைந்தபட்ச ஜனநாயக நாடாக நவீன இந்தியாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்திய தேசம் அல்லவா புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். இந்த காக்கி சட்டை போட்ட பொறுக்கிகள் எதற்காக அவருடைய புகைப்படத்தை போட்ட அந்த பேனரை தடுக்க வேண்டும்? எதற்காக போஸ்டரை பிடுங்க வேண்டும்? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உங்கள் அதிகாரத்தை, துணிச்சலை, தெம்பை நீங்கள் சாதி வெறியரிடம் காட்ட முடியுமா? அணைக்கரையில் பேனரை கிழித்தானே, அவன் மீது வழக்கு போடுவதற்கு இந்த காவல்துறைக்கு வக்கு கிடையாது. காவல்துறையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த காவல்துறையும் நாங்கள் குற்றம் சாட்டவில்லை. ஆனால் பெரும்பான்மை பேர் சராசரி சாதி வெறியர்களை விட மோசமானவராக இருக்கிறீர்கள். அதிகாரத்தில் இருப்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானோ அப்படித்தான் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியல் இருக்கும். ஆனால் இங்கே நீதிபதியாக இருக்கிறவன், காவல்துறை அதிகாரியாக இருக்கிறவன், வருவாய்த்துறை அதிகாரியாக இருக்கிறவன், அத்தனை பேரும் சாதி வெறியில், மத வெறியில் நிரம்பியவனாக இருக்கிறான். அதனால்தான் இங்கே எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை. உலகத்தின் உன்னதமான சட்டம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் தன்னந்தனியாக எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டியவன் எல்லாம் காவி சிந்தனை உள்ளவனாக இருக்கிறான். நடைமுறைப்படுத்த வேண்டியவன் எல்லாம் மதவெறியனாக இருக்கிறான். தீர்ப்பு வழங்குவவன் எல்லாம் இந்துத்துவவாதிகளாக இருக்கிறான். அப்படி என்று சொன்னால் இந்த சட்டம் இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அது அம்பேத்கரை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய புகைப்படத்தை பார்க்கிறோம், சிலைகளை பார்க்கிறோம், இப்படி இருக்கிறான், ஏதோ கைகளை நீட்டிக் கொண்டிருக்கிறான். அதற்கு என்ன அர்த்தம்? அதற்கு என்ன அர்த்தம்? இப்படியே சென்றால் பிஜேபி வந்துவிடும், பிஜேபிக்கு சென்று நீங்கள் காலை நக்கிக் கொள்ளுங்கள் சொல்கிறார்களா? இல்லை தமிழ் சேவா சங்கத்தின் காலை பிடித்து நீங்கள் பிழைப்பு நடத்துங்கள் என்று சொல்கிறார்களா? இல்லை அரசியல் கட்சிகளிடம் 4 சீட்டுகள் 10 சீட்டுகளுக்கு நீங்கள் பிச்சை எடுங்கள் சொல்கிறாரா? கிடையாது. அரசமைப்பு சட்டத்தை உங்களுக்கு நான் ஆயுதமாக கொடுத்திருக்கிறேன். இந்த அரசமைப்பு சட்டத்தை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு இந்த நாட்டின் அதிகாரத்திலிருந்து விலக்கப்பட்ட பெரும்பான்மை உழைக்கும் மக்களாக நீங்கள் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றம் சென்று இந்த நாட்டின் ஆட்சியாளராக மாறுங்கள் என்று நம்மிடம் சொல்கிறார். அதனால்தான் கையை இப்படி காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆக எளிய மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும். ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் எண்ணிக்கை பெரும்பான்மை கொண்ட சாதிகள் தான் உலக நாடுகளில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. உலகத்தின் எந்த நாடுகளை வேண்டுமானாலும் பாருங்கள், அந்த நாட்டில் எது பெரும்பான்மை மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் மிக சொற்ப எண்ணிக்கை கொண்ட சிறுபான்மை மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஆட்சி அதிகாரம் நோக்கி நாம் திரளாததுதான் அடிப்படை காரணம். ஆக ஆட்சி அதிகாரம் நோக்கி நாம் திரள வேண்டும். ஆட்சி அதிகாரம் நோக்கி நாம் திரண்டால் இங்கே போஸ்டரை பிடுங்குகிற காலிகள் எல்லாம் நமக்கு சல்யூட் வைப்பார்கள். ஆக அதிகாரமற்ற மக்களாக நாம் இருக்கிறோம். ஆக மக்கள் தொகை எண்ணிக்கை கொண்ட ஒரு பெரும்பான்மை சமுதாயம் அதிகாரத்தை நோக்கி சிந்திக்காமல் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதுதான் இந்த ஆளுகிற வர்க்கத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. ஒரு சராசரியான ஒரு காவல்துறை ஆய்வாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட அந்த போஸ்டரை பிடுங்குகிறான் என்று சொன்னால், போஸ்டர் ஒட்டி அந்த போஸ்டர்களை எல்லாம் கிழிக்க சொல்கிறான் என்று சொன்னால், அந்த அதிகாரம் அவனுக்கு எப்படி வந்தது? அரசமைப்பு சட்டத்துடைய அதிகாரம் அவனுக்கு புரியவில்லை. அதுதான் காரணம். அவனுடைய சாதி சிந்தனை அதை தடுக்கிறது. பாபர் மசூதி இடித்தவன்
புரட்சியாளர் அம்பேத்கருடைய தினத்தை தேர்ந்தெடுத்தான். அவர் இறந்த தினத்தை தேர்ந்தெடுத்தான். இடிப்பவன் இன்னொரு நாள் இடித்தால் ஏன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தினத்தை தேர்ந்தெடுத்தான்? ஆக இடிப்பவன் இந்த நாளை தேர்ந்தெடுத்து அந்த தினத்தில் இடிக்கலாம். ஆனால் அதை தடுப்பதற்கும் அதை எதிர்ப்பதற்கும் போராடினால் அதை இரண்டு இணைத்து பேசக்கூடாது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய காலித்தனம்! இந்த காலித்தனத்தை தான் உங்கள் காக்கி சட்டை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதா? இடித்த பாபர் மசூதியை பற்றி நாங்கள் பேசக்கூடாது என்று சொன்னால் இல்லாதவனுக்கு உரியவனுக்கு கொடுத்தாயே, இதுதானே நியாயம்? அந்த நியாயத்தை வழங்கி சந்திரசூட் என்ன உத்தமனா? கடந்த மாதத்தில் சந்திரசூட் ஓய்வு பெற்றார். அந்த அயோக்கியன் இந்த நாட்டின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தான். ஓய்வு பெறுகிற பொழுது அவன் ஒரு அறிக்கை சொன்னான், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான். முக்கியமான தீர்ப்புகள் வழங்குகிற போதெல்லாம் எனக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டுவிடும், என்ன செய்வதென்றே தெரியாது. நான் வழங்குகிற கடவுளிடம் மண்டியிட்டு கேட்பேன், அந்த கடவுள் எனக்கு காட்டிய வழியைத்தான் நான் தீர்ப்பாக சொன்னேன் என்று அந்த அயோக்கியன் சொன்னான். அரசமைப்பில் உலகத்தின் உன்னதமான அரசமைப்பு சட்டம் உன் மேஜையில் இருக்கிறது. அந்த அரசமைப்பு சட்டத்தின்படிதான் நீங்க தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற விதியும் இருக்கிறது. ஆனால் அந்த அயோக்கியன் அரசமைப்பு சட்டத்தின்படி எந்த தீர்ப்பும் வழங்கவில்லை. அவன் வணங்கிய சாமி எப்படிப்பட்ட சாமி? அவன் வழங்கிய சாமி நல்ல சாமியாக இருந்திருந்தால் நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்கும் அல்லவா? ஆக பாபர் மசூதி இடித்த இடத்தில் அகழாய்வு செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கியவன் அவன். அப்ப எப்படி தீர்ப்பு வழங்கினான் என்று சொன்னால் அவனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான், அரசமைப்பு சட்டத்தின்படி நான் தீர்ப்பு வழங்கவில்லை, நான் கும்பிடும் கடவுளிடம் கேட்டினேன், அவர் காட்டிய வழி வழங்கினேன் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், நமக்கு தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தான் இங்கே காவலர்களாக இருக்கிறார்கள், அதிகாரிகளாக இருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால், இங்கே பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து கிடக்கிற நாமெல்லாம் இங்கே ஒரு அரசியல் சக்தியாக எழ வேண்டும். அதுதான் அடிப்படை தேவை. அரசியல் சக்தியாக எழாத எந்த சமுதாயமும் இந்த மண்ணில் தன்னுடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியாது. ஒரு சிறுபான்மை கொண்ட பார்ப்பன பாசி சமுதாயம் 2000 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் எப்படி இருக்கிறது? தன்னுடைய சமுதாய மேலாண்மை எப்படி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது? போராட்டம் நடி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதா? கிடையாது. 2000 ஆண்டுகளாக அது மன்னர் ஆண்டாலும் சரி, மன்னராட்சி ஆனாலும் சரி, இல்லை மக்களாட்சி ஆனாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்த நாட்டின் ராணுவத்தை அவர்கள் தன்மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஊடகங்களை தன்மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டின் கட்சிகளை தன்மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் மிகப்பெரிய கட்சிகளை பாருங்கள், அத்தனையும் பார்ப்பன தலைமையாக இருக்கும். ஒரு சிறுபான்மை சமுதாயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பாசிசம். அந்த பாசிசத்தை எதிர்க்க வேண்டிய இந்த காவல்துறை ஆய்வாளர்கள், இந்த நீதிபதிகள், வருவாய்த்துறை ஆய்வாளர்கள் அந்த பாசிசத்தை எதிர்ப்பதற்கு தென்பற்று, திராணியற்று, வக்கற்று, துணிவற்று ஏழை எளிய மக்களை எப்படி நீங்கள் ஒடுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்திய சிறைகளில் பார்க்கிறேன், ஒரு புள்ளிவரத்தை பார்த்தேன். இந்திய சிறைகளில் 33% பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், 20% இஸ்லாமியர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் இந்த மண்ணில் பறையராக பிறந்தவன், பல்லராக பிறந்தவன், அறிஞராக பிறந்தவன், அவன் மீது சாதி கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்தியாவுடைய NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் சொல்கிறது. ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் மீது, அம்பேத்கரின் மக்கள் மீது இங்கே சாதி கொடுமை, தீண்டாமை கொடுமைகள், வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்திய சிறைகளில் யார் இருக்க வேண்டும்? இந்த குற்றங்களை செய்பவன் தானே இந்திய சிறைகளில் இருக்க வேண்டும். ஆனால் இந்திய சிறைகளில் எப்படி பறை இருக்கிறான்? இந்திய சிறையில் எப்படி பல்லர் இருக்கிறார்? பட்டியல் சமுதாயத்தவர்கள் இருக்கிறார்கள், போராளிகள் எப்படி இருக்கிறார்கள்? ஆக சாதி வரி செய்பவர்களுக்கு ஆதரவாக இப்படிப்பட்ட காவலர்கள் இருப்பதுதான் அதற்கு அடிப்படை காரணம். ஆக நான் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்கிறேன், திருப்பனந்தாள் காவல் நிலையத்தில் இருந்து அந்த கரிகால சோழன் என்ற அந்த ஆய்வாளனை நீங்கள் தயவு செய்து வேறு இடத்திற்கு மாற்றி விடுங்கள். வந்ததிலிருந்து சாதி போக்கு நடந்து கொள்கிறார். இந்த மண்ணில் சாதி வேறுபாடுகளை கடந்து உழைக்கும் மக்களாக இங்கே பல்லராக இருக்கிறவன், பறையாட்சியாக இருக்கிறவன், பறையனாக இருக்கிறவன், இங்கே செட்டியாராக இருக்கிறவன், இங்கே உழைக்கும் மக்களாக நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். இங்கே மதவாதிகளை போல, சாதியவாதிகளை போல பாசிசத்தை எங்களுக்கு புகட்டியவர் கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த மண்ணில் பாசிசத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை புகட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதனால்தான் இவ்வளவு கொடுமைகள் செய்த பிறகும் கூட உங்களை எல்லாம் நாங்கள் நடமாட விட்டுக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் போல முதலாளித்துவத்தை அடித்து வீழ்த்தி அடித்தட்டு மக்களுடைய ஆட்சி
தொழிலாளிகளுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று சொன்ன போல புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருந்தால் இந்த நாட்டில் எவனும் நிம்மதியாக நடமாட முடியாது, எங்களை தொட்டுவிட்டு. ஆக சிந்திக்கிற எங்களை போன்றவர்களை எல்லாம் இந்த காவல்துறை அதிகாரிகள் வன்முறையின் பக்கம் தள்ளிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் தலைவர் 2000 ஆண்டுகளாக உலக நாடுகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்தந்த நாடுகளில் புரட்சியாளர்கள் தோன்றினார்கள். எகிப்தில் 430 ஆண்டுகள் யூத மக்கள் அடிமைப்பட்டார்கள். அந்த யூத மக்களுக்கு மீட்பராக மோசஸ் வந்தார். மோசஸ் 10 கமாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய 10 கட்டளைகளை வழங்கினார். அந்த யூத மக்களை அவர் நடத்தி வந்து அந்த கொடுங்கோல் மன்னன் ஆட்சியிலிருந்து நடத்தி வந்து அவர் விடுதலை பெற்று கொடுத்தார் என்று படிக்கிறோம். ஆக யூத மக்களுக்கு மோசஸ் அங்கே மீட்பராக இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு ஜீசஸ் இருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு நபிகள் நாயகம் இருக்கிறார். ஆக எப்படி யூதனுக்கு மோசஸ் இருக்கிறாரோ, கிறிஸ்தவர்களுக்கு ஜீசஸ் இருக்கிறாரோ, இஸ்லாமியர்களுக்கு நபிகள் நாயகம் இருக்கிறாரோ, அப்படித்தான் 2000 ஆண்டுகள் ஒடுக்கப்பட்ட எங்கள் சேரி மக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் மீட்பராக பிறந்தார். எங்கள் அம்பேத்கருடைய போஸ்டரை ஒட்டுவதற்கு தடுப்பதற்கான துணிச்சலை எவனுக்கும் கிடையாது. ஆக இங்கே ஒன்றும் பாஜக ஆட்சி செய்யவில்லை, திமுக தான் ஆட்சி செய்கிறது. உங்கள் ஆட்சியில் எல்லாம் நடக்கிறது என்பதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. பாஜகவை எதிர்க்க உங்களை விட எங்களுக்கு வேறு நாடு இல்லை என்று எங்கள் தலைவர்கள் நாங்களும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்கள் ஆட்சியில் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அணைக்கரையில் போஸ்டரை கிழித்தவன் மீது நான் வழக்கு போட மாட்டேன் என்று இந்த அயோக்கியன் சொல்கிறான். அவன் காவல்துறை ஆய்வாளர் என்ற பதவியில் அமர்ந்திருக்கிறான். எந்த ஆட்சி? உத்தரப்பிரதேச ஆட்சியா? கிடையாது, திராவிட மாடல் ஆட்சி. உங்கள் ஆட்சியை தானே நாங்கள் வாக்களித்தோம், உங்களைத்தானே அதிகாரத்தில் அமர்த்தியிருக்கிறோம். எந்த நெருக்கடி வந்தாலும் பாஜகவின் பக்கம் சாய்க்காமல், இந்துத்துவத்தின் பக்கம் சாயாமல் உங்களுக்கு தானே நாங்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆட்சியில் எங்கள் தலைவரின் புகைப்படம் கிழிக்கப்பட்டால் கரிகால சோழன் என்ற அந்த ஆய்வாளன் வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று துணிச்சலாக சொல்கிறான் என்று சொன்னால், இதற்கு நாங்கள் யாரை குறை சொல்வது? காவல் கண்காணிப்பாளரை குறை சொல்வதா? ஆட்சியாளரை குறை சொல்வதா? இல்லை நாங்கள் மௌனமாக இதை கடந்து போவதா? ஒருபோதும் நாங்கள் மௌனமாக கடந்து போக மாட்டோம். ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளைகள் நாங்கள். ஆக தமிழக அரசு இவற்றை எல்லாம் கண்காணிக்க வேண்டும். ஆக பாசிசத்தை வீழ்த்த வேண்டிய நேரடி தேவை இங்கே யாருக்கு இருக்கிறது? அது அம்பேத்கரின் மக்களுக்கு தான் இருக்கிறது. காரல் மார்க்ஸ் சொல்லுவார், முதலாளித்துவம் தனக்கான சமக்கூலியை தானே தேடிக்கொள்ளும் என்று சொல்லுவார். அந்த சமக்கூலியை தேடிக்கொள்வதற்கு சிதறி கிடந்த தொழிலாளர்களை எல்லாம் அது அமைப்பாக்கி தொழிற்சாலைக்குள் கொண்டு வரும் என்று சொல்லுவார். ஆக தொழிலாளர்கள் முதலாளித்துவத்துக்கு அங்கே சாவுமணி அடிப்பார்கள், சமக்கூலி தோன்றுவார்கள் என்று காரல் மார்க்ஸ் சொன்னது போல இந்தியாவின் ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய இந்துத்துவத்திற்கு, பார்ப்பனியத்திற்கு, அந்த இந்துத்துவ பார்ப்பனியத்தை சிந்தாந்தமாக ஏற்றுக்கொண்ட எந்த தத்துவமான அரசியல் கட்சியாக இருக்கட்டும், அவற்றை எதிர்க்கக்கூடிய வரலாற்று தேவை யாருக்கு இருக்கிறது? அந்த வரலாற்று தேவை யாருக்கு இருக்கிறது? அந்த வரலாற்று தேவை இந்த சமுதாயத்தால் கடைநிலையில் சேரிக்கு தள்ளப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கருடைய மக்களாகிய சேரி மக்களுக்கு தான் இந்த வரலாற்று தேவை இருக்கிறது. ஆக சேரி மக்கள் தான் இந்த இந்துத்துவத்துடைய, இந்த பாசிசத்துடைய முடிவுரை எழுதக்கூடிய அந்த வரலாற்று தேவை இருக்கிறது. ஆக சேரி மக்கள் தன்னை போலவே உழைக்கும் மக்களை எல்லாம் அணிதிரட்டி கொண்டு இந்த நாட்டின் ஆட்சியாளராக மாற வேண்டும். அதுதான் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு காட்டிய வழி. ஆக அண்ணல் அம்பேத்கர் என்றது இந்துத்துவத்திற்கு எதிரான தத்துவம் மட்டும் கிடையாது. அது அடித்தட்டு மக்கள், இந்துத்துவத்தால் புறந்தள்ளப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு தத்துவம். ஆக அம்பேத்கரிசமே தத்துவம், ஆட்சிய தீர்வு என்ற அந்த கோட்பாட்டை முன்வைத்து இந்த புரட்சி நினைவு தினத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த நந்திவனம் பாலாவிற்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நீல வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். ஜெய்பீம். பாசிசத்தை இன்றைய அரசு அதிகார